நீயும் என் பொண்ணு மாதிரி தான். நமக்குள்ள என்ன இருக்கு? சத்யா, நீ ஆர்த்தி உயிரை காப்பாத்திருக்க. நாங்க உனக்கு கடமைப்பட்டிருக்கோம். இல்ல ஆண்டி, நான் பணத்துக்காக வரல. சத்யா, குடும்பத்தை ஊர்ல விட்டுட்டு சென்னையில நீ தனியா இருக்க. வயசு பொண்ணு, ரூம் வாடகை, சாப்பாட்டு செலவு, உனக்கு 1008 செலவு இருக்கும். அதனால நான் உன்னை தப்பாவே நினைக்கலமா. தயங்காதம்மா. உனக்கு ஒரு வேலை கிடைக்கிற வரைக்கும் இந்த பணத்தை வச்சுக்கோ. சார் சார், நான் ரிக்வெஸ்ட் பண்ணி சொல்றேன். நான் பணத்துக்காக இங்க வரல சார். நான் ஆர்த்திக்கு செஞ்ச உதவிக்கு, அந்த மனிதாபிமானத்துக்கு தயவு செஞ்சு வேலை பேசாதீங்க சார். எனக்கு கஷ்டமா இருக்குது. I'm sorry மா. சார், நான் உதவின்னு கேட்டது வேலை விஷயமா சார். எனக்கு நீங்க ஒரு வேலை கொடுத்தீங்கன்னா அதுதான் பெரிய உதவியா இருக்கும். இத கேட்கதா சார் நான் வந்தேன். அட, அவ்வளவுதானே. என்ன வேலை வேணுமா சொல்லு. சார், இது என்னோட ரெஸ்யூம் சார். வெரி குட்மா. எல்லா எக்ஸாம்ஸ்லயும் நல்ல மார்க் வாங்கியிருக்க. யூ ஆர் a bright student. ஆமா சார், எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சா. அட, நலன் குரூப் ஆஃப் கம்பெனிஸ்ல பல பிரான்ச்சஸ் இருக்கு. அதுல எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிரான்ச்ல அங்க அக்கவுண்ட்ஸ்ல ஒரு வேகன்சி இருக்கு. நீங்க சத்யாக்கு ஒரு நல்ல வேலையா கொடுங்கங்க. நல்ல சம்பளமா போட்டு கொடுங்கப்பா. ஓகே ஓகே, என் பொண்ணே சொல்லிட்டா. அப்புறம் என்னம்மா, நாளைக்கே வந்து அக்கவுண்ட் செக்ஷன்ல சேர்ந்துரு. ஆனா நான் இவரோட ஈவென்ட் கம்பெனில சேர்ந்தாதான் செல்வநாயகியோட வீட்டுக்கு போக முடியும். அந்த கல்யாணத்தை நிறுத்தவும் முடியும். அதுக்காக தானே நம்ம இங்க வந்தோம். சார் வேற ஏதோ ஒரு ஒர்க் தராரே. என்ன அப்படி இவ்வளவு யோசனை? சார், நிறைய கல்ச்சுரல் ஆக்டிவிட்டீஸ், நிறைய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ், அப்புறம் டிராமா, ஈவென்ட்ஸ், அப்புறம் சோஷியல் அவேர்னஸ், இந்த மாதிரி நிறைய விஷயத்துல அவார்ட்ஸ் வாங்கியிருக்கேன் சார். நீங்க பாருங்க. பார்த்தேனேம்மா. அதுக்கு தான் ஒரு பொறுப்பான வேலையை கொடுக்குறேன் உனக்கு. சார், நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. அக்கவுண்ட்ஸ்ங்கிறது நல்ல வேலை தான் சார். ஆனா அதுல பெரிய கிரியேட்டிவிட்டி எதுவும் இருக்காதுல்ல சார். என் திறமையை வெளிக்காட்டுற மாதிரி ஏதாச்சும் ஒரு வேலை சார். சார், உங்களுக்கு ஒரு ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி இருக்குதுல்ல, அதுல வேலை கிடைச்சா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் சார். ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிலயா? ஆமா சார். சத்யா, அது எப்படி சொல்றது? அந்த கம்பெனில 2 பேர் புதுசா செலக்ட் ஆகி இன்னைக்கு தான் வேலைக்கு வராங்க. அப்படியா சார்? கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார். அப்பா, அக்கா கேக்குற வேலையை போட்டு கொடுங்களேன்ப்பா. சார், அந்த வேலை கிடைச்சா என் திறமையை காட்டி நிச்சயம் நல்ல பேர் எடுப்பேன் சார். திடீர்னு வந்து இப்படி கேக்குறியம்மா, அதான் என்னால ஒண்ணும் செய்ய முடியல. நீ ஒண்ணு செய், இப்போதைக்கு அக்கவுண்ட் செக்ஷன்ல ஜாயின் பண்ணிக்க. ஏன்னா ஈவென்ட்ஸ் கம்பெனில நிறைய நுணுக்கங்கள் இருக்கு. எக்ஸ்பீரியன்ஸ்ட் பர்சன் தான் அங்க இப்போதைக்கு வேணும். ஏன்னா அங்க இந்த மாசம் நடக்க போற எல்லாமே விவிஐபி ப்ரோக்ராம்ஸ்மா. அங்க ஏதாவது வேகன்சி வரட்டும், நான் அப்புறம் உன்னை அங்க ஷிஃப்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவாமா? அப்பா சொல்றதும் நல்ல ஐடியாவா தான் இருக்கு. முதல்ல வேலையில ஜாயின் பண்ணுங்க. அப்புறம் வேகன்சி இருந்ததுன்னா அப்பா உங்களை கண்டிப்பா ஷிஃப்ட் பண்ணுவாரு. சரிங்க சார், அந்த வேலை கிடைக்கிற வரைக்கும் நான் வெயிட் பண்றேன் சார். அப்ப நான் கிளம்புறேன் சார். ஆர்த்தி, உடம்ப பாத்துக்கோ. நான் கிளம்புறேன். அக்கா கொஞ்ச நேரம் இருங்கக்கா. இல்ல ஆர்த்தி, ஒரு முக்கியமான வேலை இருக்குது, நான் வரேன். வரேங்க. சரி, வரேன் சார். சரி, போயிட்டு வாமா. இவ்வளவு பிடிவாதமா இருக்காளே. ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனில வேலை கிடைச்சிரும்னு ரொம்ப நம்பிக்கையோட வந்தேன். ஆனா இப்ப இப்படி ஆயிடுச்சே. வேற வழி இல்ல. வேற ஏதாவது ஒரு வழியில தான் செல்வநாயகியோட வீட்டுக்குள்ள நுழையணும். அந்த வழியை நீதான் எனக்கு காட்டணும்.
எனக்கும் லேட் என்ன சொல்ல போறாங்களோ குட் மார்னிங் மேடம் குட் மார்னிங். நம்ம டீம்ல புதுசா 2 பேர் ஜாயின் பண்ணிருக்காங்க, நேத்ரன் அண்ட் ஸ்மிதா. ஹாய் ஹாய். ஓகே, வேலைய ஆரம்பிப்போமா? ஓகே ஜாயின் பண்ணிக்கோங்க. கோவிந்தன் ஒரு விஐபி கிளையண்ட். வீட்டுக்கு கிரகப்பிரவேசம் பண்ண போறாங்க. அந்த ஈவென்ட் நமக்கு வந்திருக்கு. வாவ் அந்த கிரகப்பிரவேசமே ரொம்ப கிராண்டா இருக்க போகுது. வீட்ல டெக்கரேஷன், தோரணம், மாலைகள், லைட்டிங்ஸ், பூஜை ரூம் எல்லாமே ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி தீம்ல கிராண்டா பண்ண போறோம். ஓ நான் இந்த ஃபங்க்ஷனுக்கு ஃபுல் ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் ஃபாரின்ல இருந்து ஆர்டர் பண்ணிருக்கேன். ஓகே வாசல்ல ஒரு வாட்டர் ஃபால்ஸ் வைக்க போறோம். இந்த கிரகப்பிரவேசம் ஃபங்க்ஷன் எப்படி நடக்கணும்னா, யாமினி ஓகே சார் குட் மார்னிங் சார். குட் மார்னிங். அந்த கோவிந்தன் வீட்டு கிரகப்பிரவேசம் நாளைக்குமா? இங்க பாருங்க சார், இந்த விஷயத்துல நான் ரொம்ப டீப்பா இறங்கியிருக்கேன். சார்ட் போட்டு டீடைலா இவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே குட். நானும் கோவிந்தனும் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ்மா. ஒன்னாதான் காலேஜ் படிச்சோம், ஒன்னாதான் பிசினஸ்ல இறங்கணும். ஆனா அவனுக்கு இங்க இருக்கிற பிசினஸை விட ஃபார்மிங்ல ஆர்வம் அதிகம். ஓ அதனால இயற்கை விவசாயம் பண்ண அடிக்கடி கிராமத்துக்கு போயிடுவான். ம். இப்பதான் சிட்டில வீடு கட்டி இருக்கான். அதனால இந்த கிரகப்பிரவேச ஃபங்க்ஷன் கிராண்டா நடக்கணுமா? நான் பாத்துக்கிறேன் சார், சூப்பரா பண்ணிரலாம். ஓகே குட், கேரி ஆன். பாத்தீங்களா எவ்ளோ பெரிய பொறுப்பை சார் என்ன நம்பி கொடுத்திருக்காருன்னு? மேடம் எனக்கு என்ன தோணு கீப் குவைட். யாரும் எனக்கு எந்த ஐடியாவும் சொல்ல வேண்டாம். ஐ நோ எவ்ரிதிங். எனக்கு எல்லாமே தெரியும். நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும் நீங்க செஞ்சா போதும். என் ஆர்டர் இல்லாம, என் அப்ரூவல் இல்லாம யாருமே எதுவுமே செய்யக்கூடாது. Do not try to act over smart with me. புரியுதா? புரியுது மேடம். ஓகே மேடம் புரியுது மேடம். Coming to the point. சார் சொன்னதை கேட்டீங்கல்ல? நாளைக்கு கிரகப்பிரவேசம். அசோக், மேடம் நாளைக்கு கிரகப்பிரவேசத்துக்கு நல்ல ரிச் அண்ட் பியூட்டிஃபுல்லா 2 வெல்கம் கேர்ள்ஸ் கேட்டிருந்தேன். ஐயோ என்ன? காலையில தான் வேற ஒரு ரிசப்ஷன் ஈவென்ட்டுக்காக ஏஜென்ட் கிட்ட வெல்கம் கேர்ள்ஸ் வேணும்னு நானும் சக்தியும் கேட்டிருந்தோம் மேடம். சோ ஈவென்ட்ல கலந்துக்க நமக்கு வெல்கம் கேர்ள்ஸ் கிடைக்கல மேடம். அவங்கள ஏதோ மூவி ஷூட்டிங் போயிட்டாங்களாம். அவங்க திரும்பி வரதுக்கு 1 வாரம் ஆகும்னு ஏஜென்ட் சொல்லிட்டாரு மேடம். வாட் நான்சென்ஸ். சாரோட க்ளோஸ் ஃப்ரெண்டோட ஃபங்க்ஷன். சாரே வந்து ரெக்கமெண்ட் பண்ணிட்டு போயிருக்காரு. அந்த ஃபங்க்ஷனுக்கு விவிஐபி எல்லாம் வருவாங்க. பன்னீர் தெளிக்க, சந்தனம் கொடுத்து வரவேற்க ரிச் கேர்ள்ஸ் கட்டாயம் வேணும். என்ன பண்ண போறீங்க? நீங்க தான் மேடம். என்னது? நானா? இல்ல நீங்க தான்